ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஆர்ஆர் வந்து ரெண்டாவது மேட்ச் ஆடிட்டாங்க. ரெண்டு தோத்த டீம் கேகேஆர், ஆர்ஆர். ஆனா இதுலயும் தோத்த டீம் ஆயிட்டாங்க ஆர்ஆர். அன்பார்ச்சுனேட்லி விக்கெட் ஸ்டிக்கி ஸ்பின்னருக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரிவியூல நீங்க சொன்னது எல்லாமே நடந்துச்சு. பட் டிட் தே ஹேவ் இனஃப் ரன்ஸ் ஆன் த போர்ட் அப்படின்னு கேட்டா அன்பார்ச்சுனேட்லி நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அவங்களுக்கு பவுலர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ் பெருசா குட் நாட் கம் இன் டு பிளே. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்பார்ச்சுனேட்லி தே லாஸ்ட். இன்னைக்கு என்ன இருக்கு? பட்லர் பதிலு எட்மயர் ரிட்டன்ஷனு, அஸ்வின் சாலுக்கு பதிலா தீக்ஷானா, அப்புறம் அசரங்கா ரிட்டன்ஷனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் பதிலா சோப்ரா ஆச்சர் ரிட்டன்ஷனு. இதுக்கு மேல என்ன சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு ரிட்டன்ஷன்ல பாதி உயிர் போயிருச்சு, ஆக்ஷன்ல மீதி உயிர் போயிருச்சு. இப்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. இதுல நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. இவங்க பேட்டிங் பாடாவதி, பவுலிங் பாடாவதி, சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் அடிக்கலன்னா இவங்க எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்ன போது நிறைய பேர் கோவப்பட்டாங்க. பயஸ்டா நீங்க பேசுறீங்க அப்படின்னு. ஒரு ஸ்ட்ராட்டஜி பூவரு, டீம் செலெக்ஷனு பூவரு, எதுவுமே கிடையாது. நேத்தே என்ன சொன்னோம்? இந்த பிச்சு ஹை ஸ்கோரிங்கா இருக்காது, நிக்கும் பாலு. 8 ஓவர்ல நீங்க எப்படி ஆடுறீங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு பால் பயங்கரமா நிக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து they will come to the fore அப்படின்னு. உங்களுக்கு நீங்க, நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறப்ப, அஸ்வின் யஜுவேந்தர் சஹல் இப்ப இருந்திருந்தாங்கன்னா ரியான் பராக் 4 குவாலிட்டி ஓவர் போட்டாரு. என்ன மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மேட்ச் என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், மேபி அப்புறம் நான். இன்னொரு ஓவர் போயிருக்கும் பீடா. பட் தென் இன்னொரு 30 ரன்னாவது கூட அடிச்சிருக்கணும்ல அவங்க. சார் அதை தான் நான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னா, 180 165 பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட், 172 ஆவரேஜ் மீன் ஸ்கோர், 185 அடிச்சே ஆகணும். டப்பு டிப்புன்னு எல்லாரும் ஷார்ட் ஆடுறாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண இப்ப முடியாது. நீங்க அசரங்கா சொன்னீங்க, நானும் அதை கன்கர் பண்ணேன். பட் அசரங்கா போடுறதுக்கு அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர். 4 ஓவர் 40 நீங்க தான் சொன்னீங்க. ஆனா 2 விக்கெட் எடுப்பாருன்னா அந்த 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்க ப்ரெஷர் போடுறதுக்கு ரன் வேணும்ல அந்த போர்டு. யூ டோன்ட் ஹேவ் ரன்ஸ் அந்த போர்டு எப்படி போடுவாங்க? அவங்க டிஃபென்சிவா தான் போடுவாங்க. எந்த பிச்சிலையும் அசரங்கா 4 ஓவர் 40 போவாரு. ஐ நெவர் செட் தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ 4 overs 24. ஓகே, தீக்ஷானா விக்கெட் எடுக்க மாட்டாரு, அதையும் சொன்னேன். ஓகே, அசரங்கா இஸ் சம்மன் 2 விக்கெட் 4 ஓவர் போட்டா ஷூர், பட் இல் கோ ஃபார் 10 an over. அது 151 அடிச்சுட்டு அந்த பேட்டிங் லைன் அப்ப நீ வந்துட்டு ஜெயிக்கணும்னு பார்த்தா முடியுமா? இப்ப பாருங்க. இப்ப என்னன்னா வின் ஃபேக்டர் வந்து நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல எந்த டீம் மொமெண்டம் செட் பண்ணுதோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்கன்னு. ராஜஸ்தான் வந்து 67 for 2. ஓகே, ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட், ஆல் செட் டு கெட் டு 180. கேகேஆர் வந்து நோ த டார்கெட் இஸ் லெஸ், சேஃபா 55 for 1. ஒரு 7 ரன் ஒரு விக்கெட்டுக்கு ஆட் பண்ணீங்கன்னா 62, 5 ரன் கம்மி. அடுத்தது என்ன சொன்னோம்? செகண்ட் இம்பாக்ட் என்னன்னா ஸ்பின்னர்ஸ். கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ல 40 ரன் 4 விக்கெட். அதுல சுனில் நரேனா ஆடல. சுனில் நரேன் ஆடிந்தா செஞ்சு விட்டுருப்பாரு இவங்கள. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர்ல 100 ரன் ஒரு விக்கெட் ஆன பிச் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பேட் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதாவது 6 ஓவர்ல 54-1 இவங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 54 for 1. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எந்த ஒரு பிளானுமே இல்லாம எல்லா மேட்சையும் பாக்குறாங்க. ஓ, நேத்து ஒருத்தன் 240 230 அடிச்சா உடனே இங்கேயும் 200. எந்த நாமளும் அதை ஒரு பண்ணணும். எந்த ஒரு கால்குலேஷனும் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரியான் பராக் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு, கிஃப்ட். அதுக்கப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அது எப்படின்னா எல்லா விக்கெட்ஸுமே கண்ணா பின்னான்னு தூக்கி அடிச்சு. அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பிளேயரை வந்து ரீடைன் பண்றாங்க, ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்டரை. இஸ் கமிங் அட் நம்பர் 8. ஓகே, அது போன மேட்சும் பாத்தீங்கன்னா எப்ப வந்தாரு? யூ ஆர் ரீடைனிங் எ பிளேயர், ரீடைனிங் எ பிளேயர் அஹெட் ஆஃப் ஜாஸ் பட்லர். கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாங்க? சஞ்சு சாம்சன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஓபன் பண்ணோன்னு. பட்லர் நேத்து என்ன நம்பர் ஆடினாரு குஜராத் டைட்டன்ஸ், உங்களால சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது தப்பு பண்ணிட்டா அதை கவர் பண்ணக்கூடாது. இப்ப நானே வந்து நேத்து வந்து அல்கோரிதம் போட்டேன் இந்த மாதிரி ஜெயிச்சிரும் ஜிடி அப்படின்னு. தப்பு பண்ண உடனே புட் யுவர் ஹேண்ட் அப் அண்ட் சே காட் இட் ராங். இப்ப நீங்க ஹெட்மயர் வந்து 15 பால் தான் எல்லா மேட்சுக்கும் ஆட போறாரு. இஸ் கோயிங் டு கிவ் தட் ரோல் டு ஹிம் போது, இஸ் இட் நெசசரி தட் ஃபார் யூ டு ரீடைன் எ பிளேயர்? கயானாக்கு எங்க ஆடினார் ஹெட்மயர்? நீங்க எல்லா கிரிக்கெட்டும் பாக்குறீங்க. ஒவ்வொரு நம்பர் 4 வருஷமும் ஆடினாரா? நான் எல்லா மேட்சும் நம்பர் 4 சொல்லிதான் அனுப்புவோம் அவரை.
நீ எப்படி பட் வேணாலும் இன்னைக்கு ஆடு. ஆனா அசரங்கா ப்ரோமோட் பண்ணது கூட ஓகே தான் பீடா. ஒரு ஹிட்டர் தேவைப்பட்டாங்க அந்த நேரத்துல, விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் அமுச்சு விட்டாங்க போய் கண்ணத்தை நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, துணியை கட்டிட்டு அடின்னு கருப்பு சொல்லிட்டு. துணி. அது வரைக்கும் ஓகே தான் நினைக்கிறேன். அசரங்காவோட இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவரை முன்னாடி இறக்கி விட்டதுக்கான ரீசன் தே வாண்ட் டு ஹேவ் அ த்ரஸ்ட். போயிட்டு ஒரு 15 ரன் குயிக்கா ஆடின்னு அவர் ட்ரை பண்ணாரு, அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலி ஐம் நாட் கோயிங் டு கமெண்ட், தட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரை வச்சு குத்து குத்துன்னு குத்தா சொல்றாங்களே. அதாவது எப்படின்னா, இப்ப we are someone who's going to reflect things very very honestly. Okay, இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் bowler, எந்த சந்தேகம் கிடையாது. இங்க வேலைக்கே ஆவாது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிபிகேஷனே இருக்கக்கூடாது. அதுவும் இந்த கடைசி ஓவர் எப்படி போட்டா இருப்பாருங்களேன். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். இப்ப இந்த மாதிரி ஒரு டீமோட நம்ம ஒர்க் பண்ணோம்னா, நீ ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுக்குறியா, தட்டி கொடுப்பேன். ப்ரொவைடட் நீ வந்துட்டு இஃப் யூ போலிங் த ரைட் பால்ஸ் ஸ்டில் யூ கோ ஃபார் 20. அந்த பிச்சு பயங்கர ஸ்லோவா இருக்கு, அங்க வந்து குவிண்டன் டிகாக்கு நீங்க குத்துறீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வைடு 5-5 போயிருக்கோம். அவர் பாஞ்சு பிடிச்சாரு துருச்சுரல் இல்ல, 2-5. அது என்னன்னா, அந்த லூசிங் ஆட்டிடியூடோட கிரிக்கெட்டே ஆடக்கூடாது. 4 ஓவர்ல 27 ரன். அவங்க என்ன பண்ணிருக்கணும், they should have given the ball to அசரங்கா. the ball is spinning left right and center. ஒரு 10 ரன் போயிருக்கும், 12 ரன் போயிருக்கும். there is a good chance that someone might have slogged and got out. ஏன்னா the information was very clear. அடிச்சு வேகமா முடிங்க. போன மேட்ச் செம அடி வாங்கினாங்க நெட் ரன் ரேட்டு. அந்த நெட் ரன் ரேட்டு we have to really better அப்படிங்கும் போது, 8 விக்கெட் உங்களுக்கு கையில இருக்கு அப்படிங்கும் போது 27 of 24 ஸ்ட்ராட்டஜி பிரேக்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஸ்ட்ராட்டஜி. தே ஆர் கோயிங் டு கம் ஹார்ட். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும், சரி இதை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா கூட என்ன பண்ணணும், எவ்வளவு தூரம் நான் டிராக் பண்றேனோ அந்த அளவுக்கு டிராக் பண்ணா எனக்கு ஃபைனலி ஒரு 7 மேட்ச் நான் ஜெயிச்சா கூட கடைசியில என்ன ஆகும், நெட் ரன் ரேட்டு. எல்லாரும் கேட்பாங்க, சார் நெட் ரன் ரேட் என்ன வேணும், 134 ரன் ஜெயிக்கணும், 7.2 ஓவர்ஸ்ல ஜெயிக்கணும். யாரும் இப்ப நிறைய கோச்சஸ் கிட்ட அந்த மாதிரி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க பாருங்க, இந்த மேட்சை ஜெயிக்க முடியாது, 8 விக்கெட் இருக்கு, வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் இருக்கான், ட்ராக் பண்ணுங்க. அந்த துஷார் தேஷ்பாண்டேக்கு ஏன் போலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. திருப்பியும் சோப்ரா ஆச்சர் கொடுக்குறாங்க. பாவம் பின்னாடி வந்து போட்டு இது பண்ணாங்க. இப்ப இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் வச்சிருந்தாங்கன்னா, ஜோப்ரா ஆர்ச்சருக்கு பதிலா ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் எடுத்து பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுத்துட்டு ஆகாஷ் மதுவால் எடுத்திருக்கலாம். அதைத்தான், அதையும் பண்ண முடியாம பண்ணிட்டாங்களே. நீங்க தானே சொன்னீங்க 6 பாயிண்டர் வச்சிருக்காங்க, வெளில வெளியே உட்காந்து. ஃபரூக்கியும் குவேனா மெப்பாக்காவும் தான் வெளியே இருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க, மாப்பா மக்கான்னு சொல்லுவீங்க, கரெக்டா சொல்லுங்க. நீங்க சொல்ற மாப்பாக்கா, ப்ரொனன்ஸ் ஆமா, மாப்பாக்காவும் ஃபரூக்கியும் தான் வெளியே இருக்காங்க. என்ன இது பண்றது இப்ப? பழைய குருடி கதை தரடி. இப்ப நீங்க என்ன ம். பண்ணீங்க, இப்ப ஜாஃப்ரா ஆர்ச்சரை டிராப் பண்ணீங்கன்னா இதர் ஃபசலக் ஃபரூக்கியை கொண்டு ஃபரூக்கி. வருவீங்க, இல்லைன்னா கோனா பாப்பா கொண்டு வருவீங்க. ஹவு மச் இஸ் இட் கோயிங் டு சேஞ்ச் த காம்பினேஷன்? ஜீரோ. அதனால உங்களோட கம்பெயின் ஆல்மோஸ்ட் ஓவரு. இங்க இருந்து இவங்க டேர்ன் அரவுண்ட் பண்ணணும்னா ஒரே வாய்ப்பு, அது யசஸ்வி ஜெய்ஸ்வால் மிருகமா மாறணும். மிருகமா மாறி அவர் 100 அடிக்கணும். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அடிக்கணும். இந்த 2 பேரும் அடிக்கலைன்னா எந்த மேட்சும் ஜெயிக்க மாட்டாங்க. அடுத்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸோட நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்கப்புறம் ஜட்டு மாப்பு 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் விளக்கி சொல்லணும்ன்ற எந்த அவசியமே இல்லை. ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது பாக்குறதுக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணும், 7th ஓவரே அதை தான் தப்பு பண்றாங்க ஒரு சில போலரோட என்ட்ரி பாயிண்ட். அசரங்காவோட என்ட்ரி பாயிண்ட் 7th ஓவர். தீக்ஷானாவோட ப்ராப்ளம் என்னன்னா, தீக்ஷானா இஸ் an expert பவர் பிளே போலரு. he doesn't have the wicket taking ability போஸ்ட் பவர் பிளே. ரியான் பராக் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அப்படிங்கும் போது அவங்க 8 ஓவர்ல 40 ரன் 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் கொடுத்துட்டு 151 ரன் கன்சிடர் பண்றாங்கன்னா, that fast bowlers got a bleeding. அப்படிங்கும் போது திருப்பி இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்பின்னர் 4 ஓவர்ல 16. தீக்ஷானா ஆல்சோ எக்கனாமிக்கல். எஸ் அசரங்கா வெயிட் ஃபார் ரன்ஸ். யாரு விக்கெட் எடுத்தது, பிக் ஸ்பின்னர் காட் யூ விக்கெட். தேர் ஆர் 3 spinners who bowled இன்க்ளூடிங் நிதிஷ் ராணாக்கு ஒரு ஓவர் கொடுக்குறீங்க, அந்த ஓவரை நீங்க அசரங்கா கொடுக்க மாட்டீங்களா? I don't know what kind of thinking is it when you play cricket in such a way that in the surrender mode. இத பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல, இவங்களுக்கு விமோச்சனமே இல்ல. ஏன்னா ஒரே சேஞ்ச் என்னன்னா, இப்ப ஆர்ச்சருக்கு பதிலா நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers, ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowlers தான் கொண்டு வரணும். அண்ட் there is no guarantee that they are going to succeed in a slow pitch like this. The troubles will continue for Rajasthan Royals, unfortunately. Okay, but KKR on the other hand pulled up their first win of the tournament. Congrats to them, and we should appreciate they played good cricket. Especially Moeen Aliயும் வருண் சக்கரவர்த்தியும் they pulled back the game. நல்லாவே they pulled back the game, followed by QDK. நல்லா ஸ்டார்ட் கொடுத்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு.
ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு அப்ரிஷியேட் தட். வைபவ் ஒரோராவும் ஹஸ் பின் இம்ப்ரெசிவ். போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் ஹஸ் பின் மோர் இம்ப்ரெசிவ். ஸோ இந்த 4 பேரை நான் சிங்கிள் அவுட் பண்ணுவேன் கேகேஆர்ல. வைபவ் ஒரோரா, வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி இன் பவுலிங் அண்ட் குவிண்டன் டிகாக். ஐ திங்க் they all perform well and Ankrish Raghuvanshi also. KKR got their first win. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க, சந்தேகமே இல்லை. ஐம் வெரி சர்ப்ரைஸ் டு வே குவிண்டன் டிகாக் பிளேட் ஆஃப்டர் பவர் பிளே. பவர் பிளேக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? இப்ப நீங்க கேட்டீங்க ஆரஞ்சு கேப்ல ஏன் குவிண்டன் டிகாக் எடுக்க மாட்டேன்றீங்க. நான் சொன்னேன் பவர் பிளேல பிளப் ஆயிட்டா ஆடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பவர் பிளேக்கு அப்புறம் இந்த 7வது ஓவர் 9வது ஓவர் 10வது ஓவர்ல அவுட் ஆயிடுவாரு, பெரிய நாக்கே போக மாட்டாருன்னு. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த பேட் பால் டு பனிஷ். அந்த எக்ஸலண்டா அவங்க வந்து இந்த ஃபேஸ் பை ஃபேஸ் அவங்க எக்ஸலண்டா போனாங்கன்றதுக்கு இப்ப பாருங்க, பவர் பிளேல கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாம 40 ஃபார் நோலாஸ், 2வது ஃபேஸ்ல 30 ஃபார் 1, 3வது ஃபேஸ்ல 48 ஃபார் 1. இதே ராயல்ஸ் பாருங்க 54 ஃபார் 1 பவர் பிளேல. செகண்ட் அததான் சொன்ன 7 to 15ல ரொம்ப கஷ்டமா இருக்கும், விக்கெட் பிளு 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 பிளுன்னு விழும் அப்படின்னு. இவங்க பாருங்க 7 to 10 ஃபேஸ்ல 22 ஃபார் 3, 11 to 15ல 34 ஃபார் 2, 16 to 20ல வந்து 41 ஃபார் 3. எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பே உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா பில்ட் ஆல. பியூட்டிஃபுல்லா ஆனாங்க ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிளானே இல்லாம they wanted to accelerate and get on to 180. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த பிச்சில் வந்து பார் ஸ்கோர் என்ன? இந்த பிச்சில் வந்து பார் ஸ்கோர் வந்து 170. ஓகே, ஒரு 14 ரன் வந்தா ஓகே, யூ காட் அ சான்ஸ் டு வின். பட் 170 பார் ஸ்கோருக்கு 20 ரன் நீங்க கீழே அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தே ஆர் வெரி வெரி பேத்தட்டிக்கலி புவர் அன்பார்ச்சுனேட்லி. இப்ப 2 தோத்துட்டு they will be playing the surging Chennai Super Kings on a pitch which is going to suit them. Chennai Super Kings பிளேஸ்ல பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆஃப் ஸ்பின் வேற. சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்க கஷ்டப்படுவாங்களோ திருப்பி சொல்றேன், பெங்களூர்ல கஷ்டப்படுவாங்க, மும்பைல கஷ்டப்படுவாங்க, டெல்லியில கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சை குத்தினா ஒட்டச்செறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சர்ப்ரைஸ் இப்படிதான் இருக்கும். இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க வந்து இந்த மாதிரி பிச்சு கொடுப்பாங்களா சார், வேற மாதிரி பிச்சு கொடுப்பாங்களான்னு. கவுஹாட்டி ட்ரெடிஷ்னலி வில் பி ஸ்லோ. நீ பிச்சை கொத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் படு பயங்கரமா ஆயிடும்ன்றதுனால they have to find a way how to improve the strategy rather than doing anything on the pitch. இதுதான் இந்தியா நியூசிலாண்டோட டெஸ்ட் சீரீஸ்ல பண்ணாங்க. அந்த பெங்களூர் பிச் இந்த பிச்சை கொத்துறேன் புனேல வாங்கடையில குத்தி விட்டாங்க, வேட்டையாடிட்டு போயிட்டாங்க நியூசிலாண்டு. சோ நீங்க உங்க கேம் சரியில்லை அப்படின்னா சர்ஃபேஸ்ல நீங்க கை வைக்க கூடாது. கேம்லயும் ஸ்ட்ராட்டஜி, என்னோட காம்பினேஷன்லயும் நான் எப்படி கரெக்டா ஸ்ட்ரைட் செலக்ட் பண்றேன், எப்படி பிளேயர்ஸை கரெக்டா யூஸ் பண்றேன் நீங்க பாக்கணுமே ஒழிய, இஃப் யூ ட்ரைங் டு காம்பன்சேட் இட் பை டூயிங் சம்திங் ஃபார் த பிச், யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் மேசிவ் ட்ரபிள். ஹோப்ஃபுல்லி தே வோன்ட் டூ தட். ஓகே. ஸோ அதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர் அதை வேற நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து தேஷ்பாண்டே, தீக்ஷானா, அந்த பக்கம் வந்து ரஹானே, மொயின் அலி, அதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் இட் கேம் முடிஞ்சது. அன்பார்ச்சுனேட், ராஜஸ்தான் 8 கெட் ஆஃப் த மார்க், ஸ்டில் நோ பாயிண்ட்ஸ் ஆன் போர்ட். கேகேஆர் 2 பாயிண்ட்ஸ், அதுதான் மேட்டர் பீடாக். ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? பியூட்டிஃபுல்லா ஆனாங்க, ஒரு சாம்பியன் டீம் மாதிரி இன்னைக்கு ஆடினாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் போன உடனே அதுதான் வந்து ஒரு காமான கேப்டன் இருக்கிறதுக்கான இன்ஃபுளுன்ஸ் அஜிங்கே ராணே. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் தே காட் அ ராலிக்கிங் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ரொம்ப இதுவும் மொயின் அலி பியூட்டிஃபுல்லா போட்டாரு. சப்ஸ்டியூட்டட் சுனில் நரேன் இருந்தா இன்னும் மோசமா போயிருந்திருக்கும். பட் பியூட்டிஃபுல்லா மொயின் அலி போட்டாரு. அங்கதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மேட்சே உங்களுக்கு போச்சு. ஓகே, வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு ஜெனுவன் விக்கெட் டேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு பக்கம் மொயின் அலியே அலோவ் பண்ணிட்டாங்க 4 ஓவர் 23 ரன் 2 விக்கெட்டுக்கு. அங்கதான் அவங்களுக்கு கேமே போச்சு அன்பார்ச்சுனேட்லி. அதனால வந்துட்டு என்ன சொல்றது, கேகேஆர் த வெல்கம் வின் ஃபார் தம். திருப்பி நான் சொல்றேன், இந்த மாதிரி கேகேஆர் வந்துட்டு என்ன சொல்றது, அந்த டீம் வந்துட்டு தேர் நாட் அ பேட் டீம். ஆனா the only thing is the spark is missing. But இந்த win would have given them a lot of confidence moving forward. இதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்த மேட்ச் தோத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒன்னே ஒன்னு புரியாத விஷயம் என்னன்னா, when you are playing against Chennai Super Kings, you should play in Jaipur. You should give them a high scoring venue, 200 பார் விக்கெட் கொடுக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸோட கவுஹாட்டில எப்படியா ஹோம் கேம் நீங்க பிக்சர்ஸ் இது பண்ணுவீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியவே கிடையாது. That is going to be your home game. That is your option to say where you want to play. And how can you play, particularly seeing Chennai Super Kings spin strength in Guwahati, is something I fail to understand. Honestly speaking, பார்க்கலாம் இந்த சேலஞ்ச்ல இருந்து எப்படி வராங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இன்னொரு மேட்ச் தோத்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி தி செகண்ட் லாஸ் அட் ஹோம். அதுக்கப்புறம் கம்பேக்ங்கிறது ரொம்ப கஷ்டப்படும். என்னோட கால் படி
நான் எயித்து பொசிஷன் வருவாங்கன்னு சொன்னேன், நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. ஐ ஹோப் வி போத் வில் பி ப்ரூவ்ட் ராங் ஆன் திஸ். வி வாண்ட் ராயல்ஸ் டு கம் பேக், வி வாண்ட் ராயல்ஸ் டு கம்பீட், வி வாண்ட் ராயல்ஸ் டு டூ வெல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கேகேஆர், ஒரு பிரில்லியன்ட் டர்ன் ஓவர் பர்ஃபார்மன்ஸ், ஒரு செம்ம அடி வாங்கிட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின் வந்திருக்கு உங்களுக்கு. லெட் them continue the winning momentum. Next is going to be another preview for an IPL game. Until we come back and entertain you for that with your very own Octopus. Thanks a lot and bye bye.